கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் அவர் நோக்கி பார்த்து எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒருவரையும் அசட்டை பண்ணுவதில்லை, ஒருவரையும் கைவிடுவதில்லை. சங்கீதங்களின் புத்தகத்தில் 10வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இதனுடைய யாக்கியோன் யார் என்று தெரியவில்லை. ஒரு வழி தாவீதாக இருக்கலாம், மற்ற பாடகர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட அதில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உக்கிரத்திலே எழும்புகிறதான மக்களை குறித்து அதில் சொல்லியிருக்கிறது. அவர் அங்கலாய்க்கிறார் சங்கீதக்காரன், நீர் இவர்களையெல்லாம் தண்டிக்க மாட்டீரோ, இவர்களையெல்லாம் நீ கவனிக்க மாட்டீரோ என்று. அந்த 10வது சங்கீதத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். அதுல 3 இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. திக்கற்றவர்கள், திக்கற்ற பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள். அவர்களை என்ன செய்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்களுக்கு பராமரிக்கிறதுக்கு போஷிக்கிறதுக்கு நபர் கிடையாது. எந்த திக்கில்லாத அனாதைகளாக இருப்பார்கள். அவர்களை குறித்து ஒரு சங்கீதமே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன், இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். 18வது வசனத்துல, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளும். பாருங்க, இது நல்ல ஒரு பலமான நல்ல ஸ்ட்ராங்கான ஜெபமாக இருக்கிறது. உம்முடைய செவிகளை கேளும். இன்றைக்கு நடக்கிறதான அக்கிரமங்கள், பலவந்தங்கள், எவ்வளோ கொலைகள், கற்பழிப்புகள், இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில திக்கற்றவர்கள், அனாதைகள், இவர்களெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே கடவுள் இருக்கிறாரா, கடவுள் கேட்கிறாரா, இவர்களெல்லாம் அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரா என்று பார்க்கின்ற வேளையில இந்த சங்கீதத்துல மிக அழகாக சொல்லப்படுகிறது. அவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனத்தை 10வது வசனத்தை, திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். அதே போல 14 வசனத்துல, அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர்தான் சகாயர். இன்றைக்கு எந்த விதமான உதவி இல்லாமல் அனாதைகளாக ஆதரவு இல்லாதபடிக்கு பெற்றோரை இழந்து இருக்கின்ற பிள்ளைகள் ஆயிரம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கவலைப்படக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவரீர் தான் அப்பாவும் அம்மாவுமா இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில இந்த திக்கற்றவர்கள் என்று, இந்த திக்கற்றவர்களை குறித்து நாமும் கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சொன்னதான இந்த நிர்பந்தங்கள், பலவந்தங்கள், இதில் எதிலையும் சின்ன நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க ஜெபிக்க வேண்டும். ஒருவரும் இந்த நாட்களிலே திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படியாக நாம் ஒரு காலத்திலும் திக்கற்றவர்கள் அல்ல. ஆகவே இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் இந்த திக்கற்றதான காரியங்களை நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்தருளும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய செவியை நீர் சாய்த்து, எத்தனையோ நடக்கிற அக்கிரமங்கள் ஆண்டவரே, பயங்கரமான கொடுமைகள், இவைகளை பார்த்து இதற்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று எங்கில்லை. நீர் தயவாய் செவி சாய்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.